அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் ரெடியாக சொல்கிறாங்க. அவங்களும் எல்லாருமே கரெக்டாக ரெடியாக இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம மலர் மட்டும் ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பாக்கியராஜ் இருந்துட்டு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது மலர், ஆனால் அந்த அளவுக்கு நான் அந்த இடத்த உங்கள் அம்மாவை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன், நீ நட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, மாமாவும் அத்தையும் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அம்மாவும் தம்பியும் அந்த இடத்துக்கு வந்தால் தங்கராஜ் அண்ணன் என்னெல்லாம் பேசுவாருன்னு நினச்சாவே ரொம்பவே பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஆனால் நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இனிமேலாச்சும் நாம் நம்மளுடைய மரியாதையை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்களா பேசுகிறீங்க? ஆமாம் மலர், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்காக நீ இந்த வீட்டில் எவ்வளோ விஷயங்களை தாங்கிக்கிட்ட, ஆனால் இதுக்கு மேலேயும் உன்னை நான் யார்கிட்டையும் எதுக்காகவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பாக்கியராஜோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு மலர், போதும் மலர், இது நாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பயந்துக்கிட்டு இருந்தது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்பு முடிச்சிருக்காங்க.